அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம் பிள்ளைகள். 2 நாளை பிறகு சந்திக்கும் இதில் 2 சின்ன பிள்ளைகள் ஜெயக்குமார் சார் விசையும் இயக்கும் என்கிற பாட்டில் இருக்கிற ஜெயக்குமார் சார் மெக்கானிக்ஸ் புக்கில் இருக்கிற முதல் 10 கேள்வி என்ன பண்ண சின்ன பிள்ளைகள் இந்த வீடியோவில் செய்யறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். சரி இதுக்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கத்தியல் இருக்கிற கேள்விகள் எல்லாமே நினைக்க பண்ணிச்சுன்னா நம்மளோட இன்னைக்கு பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இப்போ இதுக்கு வேணும் விசையும் இயக்கம்ங்கிற பாட்டு, அதாவது 4வது பாட்டு. ஏழு இருந்துச்சுன்னா மெக்கானிக்ஸ் இல்லை. இப்போ என்ன இருந்துச்சுன்னா அதில் அதுக்குரிய கேள்விகள் எல்லாமே என்ன செய்யப்படும். சரியே இப்போ வந்து பார்த்து முடிச்சுன்னா விசையின் இயக்கத்தில் முதலாவது கேள்வி. சரியே முதலாவது கேள்வி வந்து பார்த்து முடிச்சுன்னா பிள்ளைகள், ஒரு துணிக்கையானது கிடையுடன் 60 பாகை கோணத்தில் எறியப்படுகின்றது. ஒரு துணிக்கையை நேராங்கலாம் இருந்துச்சுன்னா கிடையுடன் 60 பாகை கோணத்தில் நேராங்க எறியாங்க. அது அறிஞர் என்ன பிள்ளைகள் இப்படி போ எறிய பாதையில் போ என்ன பிங்கிற வகை 60 பாகை கோணத்தில் நேராங்க எறியறாங்க. சரியே துணிக்கை பெற்ற அதிகூடிய உந்தத்திற்கும் அதிகுறைந்த உந்தத்திற்கும் முடியான விகிதம். சரியே துணிக்கை பெறக்கூடிய அதிகூடிய உந்தத்துக்கும் அதிகுறைஞ்ச உந்தத்துக்கும் இடையிலான விகிதம் கேட்காங்க. உந்தமங்கிறது என்ன பிள்ளையர்? உந்தமங்கிறது என்ன சின்ன பிள்ளையர்? உந்தமங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா P/m/v என்ன, அதாவது திணிவு தரவேகம் இரண்டு என்ன உந்தம் தான் இங்கே இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து பார்த்து முடிச்சுன்னா பிள்ளையர் திணிவு மாறல. அப்போ என்ன போகுதுன்னா வேகத்தை என்ன போகுதுன்னா உந்தம் தான் இங்கே இருக்க போகுது. நமக்கு தெரியும் பிள்ளைகள் இங்கே வந்து பார்த்து முடிச்சுன்னா ஒரு பெரிய இதில் என்ன முடிச்சுன்னா வேகத்தை நாம் என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் உடைக்கலாம். எப்படி உடைக்கலாம்? கிடையாது நிலைக்கு தான் உடைப்ப நமக்கு தெரியும். V cos 60 பாகை என்று சொல்லி இந்த நிவம் V sin 60 பாகை என்று சொல்லி என்ன சொல்லி பிள்ளைகள் ரெண்டா உடைப்போம். சரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகம் இங்கே அது உயர்வாரிக்கும் முடிச்சுன்னா பிள்ளைகள் நெறியக்குள்ள என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் வேகம் அது உயர்வாரிக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் இங்கே விங்கிற வேகம் கிடையாது நிலைக்குத்தாங்க குறிப்பிட்ட அதிக உயர் பிரமாணமாக இங்கே போகிற எண்ணெய் போகுது சின்ன பிள்ளைகள் நிலைக்குத்து வேகங்கள் எண்ணெய் போகுது குறைஞ்சு போய் அது உயர் புள்ளி எண்ணெய் போகுது பிள்ளைகள் நிலைக்குத்து வேகம் எண்ணெய் போகுது பூச்சியமாக போகுது. அதே மாதிரி கிடைவகம் எண்ணெய் போகுது பிள்ளைகள் இந்த V/cos எண்ணெய் போகுது வகைந்துகிட்டே போகுது ஒளிய மக்கிய நிலைக்குத்து வேகங்கள் எண்ணெய் போகுது பிள்ளைகள் குறைஞ்சு எண்ணெய் போகுது போகுது குறைஞ்சு போகுது. இது எண்ணெய் போகுது V/cos அப்படிக்க போகுது V/cos எண்ணெய் போகுது பிள்ளைகள் இப்படி இருந்து ஜெயிக்க போகுது. அப்போ வந்து பார்த்து முடிச்சுன்னா இங்கே நான் வந்து பார்த்துக்கிச்சுன்னா பிள்ளைகள் இப்போ இங்கே இருக்கிற உந்தத்தை எடுத்து முடிச்சுன்னா M/v ஆகவே இருக்கும். சரியானே இதான் அது கூடிய உந்தம் என்னச்சுன்னா இங்கே தான் வந்து நம்ம ஒரு பொருள் அறியக்குள்ள வந்து என்ன செய்ய முடியுதுன்னா அங்கே உந்தம் என்ன வேகம் அது உயர்வாக இருக்குமே சின்ன பிள்ளைகள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. வேகத்தில் கிடைக்குறிமையா நிலைக்குற பெருமானம் அது கூடிய ஆகிக்குச்சுன்னா இங்கே தான் மேலே போக என்ன பிள்ளைகள் பெரிய பாதையில் நிலைக்குத்துக்கூறு குறைஞ்சி போகிறதால விளைவு வேகம் என்ன குறையும். அப்போ அது உயர்லாம் புள்ளி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைக்குத்துக்கூறு என்ன போகுது 0 ஆகும். அது உயர் புள்ளியில் என்ன போகுது பிள்ளைகள் நிலைக்குத்துக்கூறு 0 ஆகும். நிலைக்குத்துக்கூறு 0 ஆனால் கிடைவகம் மட்டும் தான் என்ன போகுது புள்ளி போகுது. அப்போ என்ன போகுது இங்கே போகிறது அது குறைந்த வேகம் இங்கே போகுதுன்னு இங்கே இது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மினிமம் வேகம் இங்கே போகும். சரி அப்போ MV cos 60 பாகை இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அது கூடிய வந்து இது என்ன பிள்ளைகள் அது குறைஞ்ச வந்து. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு என்ன போகுது cos 60 பாகை என்று போகுது. சரியா பிள்ளைகள் cos 60 பாகங்கள் நமக்கு தெரியும் ½ அடுத்த 2க்கு 1 தான் பிள்ளைகள் நினைச்சுன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக முடிச்சு 4வதாக இருக்க போகுது பிள்ளைகள். சரி இப்போ என்ன முடிச்சுன்னா முதலாவது கேள்வி விஷயத்தை பார்த்து அடுத்து என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் 2வது கேள்விக்கு போகும். சரி 2வது கேள்வி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வீவகத்துடன் அசையும் 3m திணிவையுடைய துணிக்கையானது. வீவகத்துடன் அசையும் 3m திணிவையுடைய துணிக்கையானது திணிவு m,2m உடைய இரு துணிக்கைகளாக வெடிக்கின்றது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் என்ன இருந்துச்சுன்னா 3m திணிவு இருக்கிற பொருள். சரி 3m திணிவிக்கிற பொருள் என்ன செய்யுதுன்னு அப்படி வீவகத்தோட செஞ்சுட்டு அது இருந்துச்சுன்னா இங்கே அழுத்தி செய்யல வீவகத்தோட செஞ்சுட்டு. இப்போ இந்த பொருள் துணிக்கு என்ன இருந்துச்சுன்னா பிள்ளைகள் உடனே என்ன செய்துச்சுன்னா அப்படி 2 ஆகுது. எப்படி இருந்துச்சுன்னா m ஆகவும் 2m ஆகவும் மாறுது. எப்படி m திணிவியாகவும் என்னது 2m திணிவாகவும் என்ன செய்த பிள்ளைகள் மாறுது. m திணிவாகவும் 2m திணிவாகவும் என்ன செய்த பிள்ளைகள் மாறுது. சரிதானே m திணிவாகவும் 2m திணிவாகவும் என்ன செய்த பிள்ளைகள் மாறுது. m திணிவாகவும் 2m திணிவாகவும் மாறுது அப்படி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பின் சற்று பின் பெரிய துணிக்கையானது V/2 வேகத்துடன் முன்னேற்றி செய்து இயங்குது. பெரிய துணிக்கைங்கிறது 2m இது வந்து பார்த்தீங்கன்னா V/2ங்கிற வேகத்துடன் என்ன அதே செய்து இயங்குது.
v/2 உடனே தான் அதே திசையில் இயங்கினா முன்னே சுணிக்கு செல்கின்றது. சிறிய சுணிக்கு வேகமான இந்த சிறிய சுணிக்கிற வேகம் எப்படி இருக்கும், அதில் திசை எப்படி இருக்கும் கேட்காங்க. நான் என்ன இருந்துச்சுன்னா அதே திசையில் அதை v1 எடுக்கேன். நம்ம பெரிய முடிச்சுன்னா அதை v சார்பாக இணைப்புற முறையில் காணப்படும். சரி, இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் பொழுது ஆரம்ப உந்தம் என்ன, இங்கே தானே ஆரம்ப உந்தம், இங்கே ஆரம்ப உந்தம் என்ன பொழுது 3 இங்கே திசையில் எடுக்கும் 3 கேபிட்டல் M V சரியான ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தத்துக்கு உந்த காப்பு தத்துவத்தின்படி ஆரம்ப உந்தம் என்ன இறுதி உந்தத்துக்கு சமனாக இருக்கும். இறுதி உந்தம் பார்த்த முடிச்சு என்ன பொழுது இங்கே வந்துக்கிட்டு கேபிட்டல் M V1 + 2 கேபிட்டல் M V/2 சரி, இந்த ரெண்டு போக சரி, இது அப்படியோ இங்கே வந்தா சரி 2 கேபிட்டல் M V சமன் M V1 சரி, V1ங்கிற பிள்ளைகள் 2 V சரியான பிள்ளைகள். அப்போ என்ன போகுது 2 V, இது ப்ளஸ்லேயே வந்ததில்ல விட என்ன போகுதுன்னு அப்படி அதே திசையில் என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் 2 Vங்கிற வேகத்தில் என்ன பிள்ளைகள் அந்த பொருள் போகும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் முன்னே திசையில் 2 V, 4வது ஆன்சர் பிள்ளைகள் முன்னே திசையில் 2 V. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் 4வது ஆன்சர். சரியே, சரி. இப்போ அடுத்தது 3வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். சரியே, 3வது கேள்வி கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் லேசாக போடப்பட்டிருக்குது. போக போக நீங்கள் சில பிள்ளைகள் கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாகிட்டு போகிறது நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியே, சரி. இப்போ பாருங்க பிள்ளை, M திணிவை உடைய A என்னும் பொருள் ஒன்று V கதியுடன் ஒப்பமானதானது இயங்கி அதே சுழிவுடைய B என்னும் ஓய்வில் உள்ள குட்டியுடன் மூர்தன்மை மோதுகையை நிகழ்த்துகின்றது. சரியே, வந்து பாருங்க, M திணிவை இருக்கிற ஒரு பொருள் அதில் படம் இப்படி வந்துருக்காங்க. இன்னொன்று மீன் அடிச்சுன்னா அதே M திணிவை இருக்கிற பொருள் இங்கே இருக்குது. சரியே, இதை A என்று சொல்கிறாங்க, இதை நடிச்சுன்னா B என்று சொல்கிறாங்க. சரியே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் இன்த்தினி என்ன இருந்துச்சுன்னா விங்கிற பக்கத்தில் இருந்துச்சுன்னா போகுது, போய் குற்றியுடன் ஓய்வில் உள்ள குற்றியுடன் மூழ்தன்மை மோதுவை நிகழ்த்துகின்றது. அதாவது நடிச்சுன்னா இதோட மோது மூழ்தன்மை மோதுவை என்ன இருந்துச்சுன்னா நிகழ்த்தினதுக்கு பின்னர் மோதுகையின் பின் ஏகினதும் பியினதும் வேகங்கள் முறையே இப்படி போய் இவர் வந்து என்ன வெய்யங்கிற வேகத்தில் போடுறது, இவர் ஆரம்ப வேகம் இருந்துச்சுன்னா பூச்சியம் இப்படி பூச்சிமயங்களுடைய மோதுறாங்க. இதென்ன பூர்ண மூழ்தன்மையுடைய மோதுறாங்க. அப்படி பூர்ண மூழ்தன்மையுடைய மோதினாங்கன்னுச்சுன்னா 2 பேரையும் இறுதி வேகங்களை பிடிக்கும் என்று கேட்காங்க. ஏழையும் வீரையும் இறுதி வேகங்களை பிடிக்கும் என்று கேட்காங்க. சரியா, வந்து பார்த்த முடிச்சுன்னா அப்படி ஆரம்ப உந்தத்தை எடுத்த முடிச்சுன்னா, அதாவது ஆரம்ப உந்தம் என்ன, இந்த நிலையில் ஆரம்ப உந்தம் இது மோதினத்துக்கு புறம் எண்ணையும் பிள்ளைகள், இது மோதினத்துக்கு புறம் எண்ணையும் அது ஒரு வேறொரு V1ஓடையும் சரியே A அதே மாதிரி இது என்ன போகுது Bங்கிறது என்ன போகுது, அடுத்த ஒரு V2ங்கிற வேற வேகத்திலேயே போகுது. சரியானே, V2 இந்த ஆரம்ப வந்து முடிச்சு முடிச்சுன்னா அப்படி பாருங்க, இது என்ன கேபிட்டல் இங்கே அழுத்தி சீரடும் கேபிட்டல் M Vங்கிறது என்ன பிள்ளைகள் ஆரம்ப உந்தம். சரியானே, இறுதி உந்தம் பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் இப்போ என்ன போகுது 2 பொருளும் அதோட மோதினத்தாலே அதுவும் வேகத்தை பற்றிக்க போகுது. Bங்கிற பொருளும் என்ன போகுது வேகத்தை பற்றிக்க போகுது, ஏங்கிற பொருளும் வேகத்தை பற்றிக்க போகுது. பூர்ண மீள்தன்மை உடையதுங்கிறதுல 2 3 ஒன்று மென்ஷன் பண்ணது அவங்க. அதே மாதிரி பூர்ண மீள் சொல்லிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் இப்போ என்ன போகுதுச்சுன்னா கேபிட்டல் இது இந்த இதுக்கு ஒரு வேகம் வைக்க போகுது கேபிட்டல் M V1 + கேபிட்டல் M V2. சரி, இப்போ எம்ஏ நம்ம முடிச்சுன்னா பொதுவாக எடுத்து முடிச்சுன்னா வெட்டலாம். V சமன் என்ன போடுது V1 + V2. சரி, இந்த தர வச்சு நம்ம என்ன ஆண்டுச்சுன்னா காண இயல உண்மைக்கு இந்த காப்பு தத்துவத்தை மட்டும் யூஸ் பண்ணி காண இயல. இங்கே இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணலாம் என்ன பிள்ளை, இங்கே நடக்கிற மோதிகை வந்துக்கிட்டு பூரண மீளியல் உள்ள மோதிகை. எப்படி இங்கே நடக்கிற மோதிகை என்ன செய்யணும், பூரண மீள்தன்மை உள்ள மோதிகை என்ன செய்யறாங்கச்சுன்னா அழகா சொல்றாங்க. சரியானே, பூரண மீள்தன்மை உள்ள மோதிகை. பூரண மீள்தன்மை உள்ள மோதிகை சின்ன பிள்ளை மோதிகைக்கு புறம் என்ன மாட்டேன்னுச்சுன்னா சக்தி இழப்பு ஒன்று நடக்க, சக்தி இழப்புங்கிறத விட இயக்க சக்தி இழப்பு என்ன மாட்டேன்னுச்சுன்னா நடக்க மாட்டேன். சக்தி இழப்பு நடக்குது, இயக்க சக்தி என்ன மாட்டேன்னுச்சுன்னா மாற்றம் ஏற்பட மொத்த இயக்க சக்தி ஆரம்ப மொத்த இயக்க சக்தியும் இறுதி மொத்த இயக்க சக்தியும் என்ன சின்ன பிள்ளைகள் சமனாக இருக்கும். சரியானே, இப்போ ஆரம்ப இயக்க சக்தி எங்கே பார்த்தீங்கன்னு பிள்ளை என்ன ½ கேபிட்டல் M V வர்க்கம். அதே மாதிரி இறுதி இயக்க சக்தியை பாருங்க, ஏக்கு எடுத்த மட்டுச்சுன்னா ½ கேபிட்டல் M V1 வர்க்கம் + ½ கேபிட்டல் M V2 வர்க்கம். சரி, இப்படி அப்படி பாருங்க, V வர்க்கம் சமன் V1 வர்க்கம் + V2 வர்க்கம். சரி பிள்ளைகள், சரி இப்போ பாருங்க பிள்ளைகள், நமக்கு இப்போ என்ன 2 சமன்பாடுகளுக்கு 2 சரியா கணியங்களுக்கு நம்ம கணிச்சு இதை தீர்த்து கொள்ள இயலும். சரியே, சரி இப்போ பார்ப்போம் என்ன செய்ய முடிச்சுன்னா கணக்கியா போகலன்னா நான் பின்ன எப்படி நடிச்சுன்னா V1 எடுத்து V1 எடுப்போம். இங்கே என்ன V1 என்ன எடுக்கலாம்
v1 சமன் எடுக்கலாம் பிள்ளைகள் v2 மைனஸ் v1 எடுக்கலாம் v மைனஸ் v2 எடுக்கலாமா இல்லையா v மைனஸ் v2 எடுக்கலாம் சரியா v மைனஸ் v2 எடுக்கலாம்ங்கிறதுல நான் என்ன இருந்துச்சுன்னா இதை கொண்டு இங்கே பெரிய இடப்பேன் அப்போ என்ன பாருங்க v வர்க்கம் சமன் v1 வர்க்கம் ப்ளஸ் v2 வர்க்கம் சரி v வர்க்கம் சமன் v1க்கு நான் இதை கொண்டே பெருகிறேன் பாருங்க v மைனஸ் v2 முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் v2 வர்க்கம் சரியா பிள்ளைய இப்போ பாருங்க v வர்க்கம் சமன் v வர்க்கம் மைனஸ் 2v v2 ப்ளஸ் v2 வர்க்கம் ப்ளஸ் v2 வர்க்கம் சரியா இதுவும் இது என்ன பிள்ளை பெய்த்திரும் மென்ஷனா கழிவட்டா பெய்த்திரும் இதை இங்கே அடுத்த மனுச்சுன்னா 2v2 சமன் 2v2 வர்க்கம் சரி இதையும் எடுத்து மனுஷனா பிள்ளைகள் v2 சமன் எப்போது பிள்ளைகள் v ஆக போகுது பிள்ளைகள் v2 சமன் எப்போது பிள்ளைகள் v2 சமன் என்ன போகுது பிள்ளைகள் v ஆக போகுது பிள்ளைகள் சரியா v2ங்கிறது என்ன 2 வேகம் இதுவும் மெம்ங்கிறதால 2 வேகம் என்ன பிள்ளைகள் v சரி அது எது ரெண்டு பார்ப்போம் நம்ம ஆன்சரை வச்சு தான் முடிவு எடுக்கணும் சரி இப்போ இதில் வேகம் vங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் v1 ப்ளஸ் v2 சமன் என்ன பிள்ளைகள் v1 ப்ளஸ் v2 சமன் v1 ப்ளஸ் v2 சமன் என்ன பிள்ளைகள் vங்கிறதால v1 v2ங்கிறது என்ன பிள்ளைகள் vங்கிறதால v1 என்ன பிள்ளைகள் போய் சேருவோம் இந்த v1ங்கிறது நாங்கள் எதாக அடுத்தோம் பிள்ளைகள் v1ங்கிறது எதாக அடுத்தோம்னு சொன்னால் ஏட வேகமாக அடுத்தோம் அதே மாதிரி v2ங்கிறது என்ன பண்ணிச்சுன்னா பீர வேகமாக அடுத்தோம் இப்போ என்ன பிள்ளைகள் இது வந்து மோதி இது ஓய்வு அடைஞ்சு இது என்ன போகுது பிள்ளைகள் பிங்கிறது என்ன போகுது பிள்ளை எங்கே போகுது இப்போ அப்படி பார்த்த மனுஷன் அப்படி முதலாவது ஆன்சர் என்ன நினச்சுன்னா பிள்ளைகள் பேரும் அதே திசையில் என்ன இருந்துச்சுன்னா திசை மாறாத்தில் அதே திசையில் எங்கே போகுது முதலாவது தமிழில் என்ன இருந்துச்சுன்னா வரப்போகுது இருந்துச்சுன்னா மூணாவது நீங்கள் என்ன பண்ணிச்சுன்னா யோசிக்கணும் மூணாவதும் வேற ஏழும் தானே இப்போ ரெண்டுமே நினச்சுன்னா ஒரே பொருள் இப்போ ஒரே திணிவுடையது திணிவை மாற்றி வித்து போட குழப்பம் மட்டும் வரலாம் ஆனால் நீங்கள் மூணாவது ஆன்சரை பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் எதிர் திசையில் இருக்குது வேகம் எதிர் திசையில்ங்கிற மாதிரி இருக்குது இருக்குன்னு மூணாவது கேள்வியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மேலே பண்ணிச்சுன்னா அப்படியே முதலாவது ஆன்சர் தான் மேனிச்சுன்னா அதே திசையில் இயங்குது இப்போ நடக்க போகுதுன்னு இது போய் மோதி இது ஓய்வடைவார் பிஎன்ஏ வந்துச்சுன்னா அதே போகுது எங்குவார் சரியானே அதான் இங்கே நடக்கிற கான்செப்ட் சரியா பிள்ளைகள் சரி இப்போ அடுத்தது வந்து பார்க்க முடியாது அடுத்தது நாலாவது கேள்வி சரிதானே ஜெயக்குமார் சார் புக்கில் விசையும் இயக்கத்திலையும் இருக்கிற நாலாவது கேள்வி சரி இப்போ என்ன பண்ணிச்சுன்னா நாலாவது கேள்விக்கு வருவோம் சரி பிள்ளைகள் இப்போ நாலாவது கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு படம் ஒன்று சாராங்க எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வட்டம் டொட்டில் வட்டம் ஒன்று சாராங்க தந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா இதில் விட்டம் ஒன்று போயிடுறாங்க அதில் வந்துட்டு இங்கே புள்ளி சரி புள்ளி இங்கே வந்து என்னச்சுன்னா ஒரு துணிக்கு இருக்குது ஸ்மால் எம் துணியுடைய துணிக்கு வந்து இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ பி என்று எடுத்தால் இது என்ன இது இருந்துச்சுன்னா இங்கே அடுத்து செய்யல வி வகுத்துடன் இது பிள்ளைகள் இதுங்க சிறிய பிள்ளைகள் எம் துணிவையுடைய துணிக்கு ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு மாறாக்காதி வியுடன் செல்கின்றது புள்ளி ஏயிலிருந்து புள்ளி பியை அடையும் போது துணிக்கை உந்தத்தில் ஏற்படும் மாற்றத்தின் பருமனும் திசையும் முறையும் வந்து பார்க்க நினைச்சுன்னா இங்கே இருக்கிற பொருள் ஏழு இருக்கிற பொருள் என்ன போகுது சின்ன இப்போ பிக்கு போகுது இப்படி இயங்கிட்டு வந்து பிக்கு போனால் என்ன பிள்ளைகள் வேகம் என்ன போகுது மாறவகது இயங்கி போனால் வேகம் என்ன போகுது இங்கே போகுது வேகம் பி அதே மாதிரி என்ன போகுது எம் சரியானே இப்போ வந்து பாருங்க பிள்ளைகள் நமக்கு தெரியும் இப்போ இந்த மாற்றம் தான் கேள்வி இந்த மாற்றம்ங்கிறது என்ன பிள்ளைகள் இந்த மாற்றம்ங்கிறது என்ன பிள்ளைகள் இறுதி உந்தம் எப்படி இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம் சரி இறுதி உந்தத்தை பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் நம்ம இப்போ மேல் நோக்கி இருக்கும் இந்த மாற்றத்தை அப்போ என்ன மேல் நோக்கி எடுத்த மாட்டேன் என்ன பிள்ளைகள் மேல் நோக்கி எம்பி இறுதி உந்தம் இப்போ வந்து பார்த்தோம்னா மேல் நோக்கி எம்பி மைனஸ் இது என்னது இறுதி உந்தம் என்ன ஆரம்ப உந்தம் என்ன கீழ் நோக்கி அப்போ கீழ் நோக்கிங்களா மைனஸ் எம்பி சரி அப்போ வந்து பார்த்த முடிச்சுங்க எம்பி ப்ளஸ் எம்பி 2 எம்பி மேல் நோக்கி என்ன 2 எம்பி சரியானே உந்த மாற்றம் என்ன இங்கே இருக்க உந்த மாற்றம் வந்துக்கிட்டு மேல் நோக்கி கேபிட்டல் எம்பி மேல் நோக்கி கேபிட்டல் எம்பி எப்படி மேல் நோக்கி கேபிட்டல் எம்பி சரியா கேபிட்டல் 2 எம்பியா
மேல் நோக்கி கேபிட்டல் 2mb. நாலாவது பார்த்தோம்னா மூணாவது ஆன்சர். நாலாவது பார்த்தோம்னா மூணாவது ஆன்சர் மேல் நோக்கி 2mb. சரியான பிள்ளைகள்? சரி, இதான் இருக்கிற விஷயங்கள். திசைகளை நீங்கள் சரியாக குறிச்சிக்கணும். முந்தமங்கிறதுலாம் திசை சம்மந்தப்பட்டது. சரியே, திசைகளை சரியாக குறிச்சிங்கன்னுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன வந்துச்சுன்னா லேசாக வரும். திசைகளை சரியாக குறிக்கலன்னுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்கள் குழப்பத்துறங்க. ஆரம்பத்தில் எழுதக்கூடிய படத்துக்கள் என்ன பண்ணிச்சுன்னா எப்பயுமே ஒரு கேள்விக்கு என்ன பண்ணிச்சுன்னா அப்படி ஃபிசிக்ஸை பொறுத்த மாதிரி வரைபடங்கள் இருக்கணும். அந்த வரைபடங்கள் இருக்கிறக்குள்ள குறிக்கக்கூடிய திசைகளை சரியாக குறிச்சிக்கொள்ளணும். மடத்தை நம்ம அவங்களோட கற்பனையிலேயோ உங்களோட இமேஜினேஷன் என்ன கேள்வி செய்யப்படும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நீத்திறனிக்கிறாக்களை நம்பினாலும் நம்பாட்டியும் நீங்கள் என்ன நினைச்சுன்னா ஒரு விஷயத்தை படத்துக்கு கிளியராக செய்யுங்க. பை மிஸ்டேக்ஸ் வாரத்தை குறைச்சி கொள்ளையிலும். சரியே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு அப்படி அஞ்சாவது கேள்வி. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னு 4 கிலோகிராம் திணிவுடைய எக்ஸும். இப்போ என்ன நினச்சுன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு நினச்சுன்னா 4 கிலோகிராம் திணிவிக்கிற எக்ஸுங்கிற பொருளும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு 9 கிலோகிராம் திணிவுடைய வையனும் நேரடியாகவும் இதுதான். 9 கிலோகிராம் திணிவுடைய வையங்கிற பொருளும் என்ன நினச்சுன்னா இது எக்ஸுங்கிற பொருள். இதில் 9 கிலோகிராம் திணிவு இருக்கிற வையங்கிற பொருளும் என்ன நினச்சுன்னா பிள்ளைகள் நேரடியாக மோதுதான். மோதலின் பின்னர் எக்ஸின் வேகம் டெல்டா விஎக்ஸினாலும் வையினது வேகம் டெல்டா வி வையினாலும் மாற்றம் அடைகின்றது. எனின் டெல்டா விஎக்ஸ் ஓவர் டெல்டா வி வையின் விகிதம் எனின் எது இருக்காங்க என்ன இருக்காங்க. சரியா, இப்போ பாருங்க இப்படி இருக்குது பொருள். சரியான இப்போ என்ன நாங்கள் நினச்சேன் எக்ஸின் வை இல்லை. இப்போ நான் நினச்சேன்னா இது வி எக்ஸுங்கிறதால வி எக்ஸ் வேகத்தோட வெளியிடம் இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை நீ நினச்சின்னா வி வை வகத்தில் எது திசையில் வெளியிடம் இருக்கு. சரியா, சரி. இப்போ மோதினத்துக்கு இது மோதுகைக்கு முன், இது மொத்தலுக்கு முன், மொத்தலுக்கு முன். சரியே, இது மொத்தலுக்கு பின்னா எடுக்கணும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இதில் சொல்றாங்கன்னு இவரோட வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு டெல்டா விஎக்ஸ் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த டெல்டா விஎக்ஸ் மாற்றத்தை நான் எப்படி எடுக்கணும்னுச்சுன்னா இந்த திசையிலே அந்த டெல்டா விஎக்ஸ் மாற்றம் எடுக்க இதுக்கும் அந்த என்ன இருந்துச்சுன்னா இந்த திசையிலே எல்லாத்துக்கும் டெல்டா விஎக்ஸ் மாற்றங்கள் நான் என்ன எடுக்கணும்னா இந்த திசையில் எடுக்க மாற்றங்கள் என்ன செய்யணும் அப்படியே இந்த திசையில் நான் என்ன நினைச்சேன்னா இந்த வேக மாற்றங்கள் வருதுன்னா அடுக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு இப்போ இறுதி வேகம் என்ன எங்கே போயிருந்துச்சுன்னா விஎக்ஸ் பிளஸ் டெல்டா விஎக்ஸ் எடுக்கு. அந்த மாற்றம் அதுக்கு என்ன டெல்டா விஎக்ஸ், அது பிளஸ் அமைக்கலாம் மைனஸ் அமைக்கலாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு அப்படி இங்கே வந்து பாருங்க விஒய் வேகம் நான் என்ன எடுத்துக்கிறேன் இதுக்கு எதிர் திசையில் இருக்கிறேன். இப்போ எதிர் திசையை தான் பிளஸ் அடுக்கு. ஆனால் நான் என்ன எடுக்கணும் அப்படி மாற்றம் எல்லாம் இங்கே திசையில் நடக்கிறது எடுக்கு, ரைட் சைடில் நடக்கிறது எடுக்கு. ஆனால் வேகம் என்ன லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நான் இப்போ என்ன வரப்போகுது டெல்டா விஒய் மைனஸ் டெல்டா விஒய் என்று வரப்போகுது. விஒய் என்று ஏன் டிசைன் அப்படி எல்லா மாற்றத்தையும் நான் இங்கே எடுத்துக்கணும், இங்கே திசை நான் பிளஸ் எடுத்துக்கேன். விளங்கு தானே? எல்லா மாற்றத்தையும் நான் நினைச்சுன்னா இங்கால திசையில் நான் நினைச்சிருக்கேன் பிளஸ் எடுத்துக்கேன். இங்கே என்ன இருந்துச்சு பிள்ளைய பார்த்தீங்கன்னு இது வந்து இது என்ன இது எதிர் திசையில் இருக்குது. இதில் இந்த வேகம் என்ன திசையில் இருக்குது. அப்போ நான் இங்கே டெல்டா விஒய்ங்கிற இந்த திசையில் டெல்டா விஎக்ஸுங்கிறது மாதிரி இந்த திசையில் எடுத்து இப்போ இங்கே திசையில் மாற்ற நான் என்ன இருந்துச்சுன்னா மைனஸை போட்டிருக்கேன் பிள்ளைங்க. சரியே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் உந்த காப்பு தத்துவம் ஆரம்பம் வந்து முறுதி உண்டு. சரியானே, ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் 4 விஎக்ஸ் பிளஸ் என்ன 9 விஒய் சமன். சரியா பிள்ளைகள், இப்போ பாருங்க 4 விஎக்ஸ் பிளஸ் டெல்டா விஎக்ஸ். அதே மாதிரி நமக்கு தெரியும்டா இங்கே மைனஸ் வரும், ஏ மைனஸ். சரி, ஏ மைனஸ் இது வந்துக்கிட்டு இந்த திசை நான் என்ன நினைச்சேன் உந்த காப்பு தத்துவத்துக்கு நான் நேரேன் இங்கே திசையில் போடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை இங்கே வந்துக்கிட்டு என்ன ப்ளஸ் இதில் என்ன இப்போ எது திசைங்கிறதால மைனஸ். அதே மாதிரி இங்கே ப்ளஸ், அதே மாதிரி இது என்ன இங்கே திசையில் வருது மைனஸ். அப்போ என்ன 9 என்ன விஒய் மைனஸ் டெல்டா விஒய். சரியா, சரி. இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ 4 விஎக்ஸ் மைனஸ் 9 விஒய் 9 விஒய் சமன் 4 விஎக்ஸ் பிளஸ் 4 டெல்டா விஎக்ஸ் மைனஸ் 9 விஒய் பிளஸ் 9 டெல்டா விஒய் 9 டெல்டா விஒய். சரியே, இப்போ இதுவும் என்ன போகுது பிள்ளைகள் போக போகுது பாருங்க. போனால் இங்கே பாருங்க இப்போ என்ன எப்போ இருந்துச்சுன்னா இது அப்படிங்கிற மைனஸ் 9 டெல்டா விஒய் ஈக்குவல் 4 வி டெல்டா விஎக்ஸ் என்று போகுது. இது டெல்டா இதுவும் டெல்டா விஎக்ஸ் என்று போகுது. சரியா,
இப்போ பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் நமக்கு டெல்டா விஎக்ஸ் ஓவர் டெல்டா விஒய் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எடுத்து வந்துச்சுன்னா டெல்டா வி எக்ஸ் ஓவர் டெல்டா விஒய் சமன் டெல்டா விஎக்ஸ் ஓவர் டெல்டா விஒய் டெல்டா விஎக்ஸ் ஓவர் டெல்டா விஒய் சமன் என்ன போடுறோம் சின்ன பிள்ளை டெல்டா விஎக்ஸ் ஓவர் டெல்டா விஒய் சமன் என்ன போடுறோம் சின்ன பிள்ளை பாருங்க -9 4 வருது சரியானே -9 இது இங்கே போனால் இது இங்கே வந்து -9 இது என்ன மைனஸ் வாரன்னு நீங்கள் என்ன வைங்க பிள்ளை ஒரு அரைப்படிக்கு யோசனை நமக்கு வரும் மைனஸ் வார சில ஆட்கள் செஞ்சு போகல அவங்கள்ட்ட மெச்சிருந்தேன் ப்ளஸ்ஸாகவே ஆன்சர். இதுக்கான ரீசன் என்னடா பிள்ளைகள் நாம் இங்கே எடுத்த திசை இந்த திசை என்ன முடிச்சு நான் எல்லாத்தையும் என்ன செய்யணும் இங்கே திசை மாற்றத்தை ப்ளஸ் எடுத்திருக்கேன். அதால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சிலர் வந்து என்ன செய்ப்பாங்கன்னுச்சுன்னா இதை இங்கே திசையில் எடுத்துப்பாங்க இந்த மாற்றத்தை. அப்போ இதுக்கு ப்ளஸ் போட்டிப்பாங்க என்ன பண்ணிச்சுன்னா இங்கே ப்ளஸ் வேணும் சரி. அது விளக்கம் இல்லை பிள்ளை என்னச்சுன்னா திசை வந்துக்கிட்டு நம்ம தெரியா காணிய அமௌண்ட்டுக்கு கூட நம்மளா திசை மாறலாம். தெரியா காணிய அமௌண்ட்டுக்கு நாம ஒரு திசையை போட்டு செய்வோம் கேள்வி அதனையும் வேற ஒரு திசையில் என்ன இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆன்சர் வரலாம். அதுக்கு நாம என்ன இருந்துச்சுன்னா குழம்பு நிற்கிறல இப்படி இருக்கு ஆன்சர் வரக்குள்ள அது என்ன செய்ய வேண்டிச்சுன்னா பிள்ளை ப்ளஸ்ஸோ மைனஸ் அப்போ நம்ம விளங்கொண்டு என்னச்சுன்னா நம்ம எடுத்த திசை வேற அது உண்மையான திசை என்ன வேறு. அப்போ அதுக்கு எது திசையில் என்ன இருந்துச்சுன்னா மாற்றங்கள் நடந்துருக்குங்கிறது நம்ம என்ன இருந்துச்சுன்னா போகணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திசை மாறி நிற்கிற இதில் நொட்டேஷன் மாறினாலும் சரியானே பருமன் இருந்துச்சுன்னா 9/4 தான் சரியானே பருமன் இருந்துச்சுன்னா 9/4 தான் பிள்ளை சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுக்கு ஆன்சர் வந்துக்கிட்டு முதலாவது பிள்ளைகள் சரியே. சரி அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள் ஆறாவது கேள்வி சரியே. அடுத்த கேள்வி போகும் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஆறாவது கேள்வி சரியே. ஆறாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருந்துச்சுன்னா சந்திக்காங்க ஒரு குழாய் மாதிரி வட்ட குழாய் வந்துருக்காங்க. வட்ட குழாய் என்ன இருந்துச்சுன்னா உச்சியில் ஒரு செடி ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கிட்ட ஒரு செடி ஒன்று இருக்குது சரியே. உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இது எம் என்ன இது விங்கிற ஒருத்தர் போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எம் என்ன இருந்துச்சுன்னா ஓய்வில் இருக்குது. இதில் 6 சந்திக்காங்க 6 நம்பர் சந்திக்காங்க சரி. இதான் படம் சந்திக்கிறது இப்போ கேள்வி வாசிக்க பாருங்க. எம் துணிவையோட சுணிக்கை ஒன்று வீக்காதி நுட்பமான கிடையான இது வந்து நிலை குத்தாரு எப்படி கிடையா வச்சுக்காங்க. அப்போ புவியீர்ப்பு எல்லாம் பற்றி யோசிக்க தேவையில்லை. கிடையான 6 உடைய வட்டக்குழாய்களாக இயங்கி 2 எம் துணிவையோட இன்னும் சுணிக்கையுடன் பூர்ண மூலியல் மோதுகின்றது. அடுத்த மோதுகையை நிகழ்த்தி எடுக்கும் நேரம் சரியே. அடுத்த மோதுகை எடுக்கணும் என்ன நடக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் மோதுகை நம்ம காணணும். பெண்ணே போது பொருள் இப்போ இங்கே 2 எம் திணிவு இருந்தா இவர் இங்கே வருவார் இப்படி வந்தா இங்கே வரக்குள்ள நீ மனுஷன் இவர வேகம் என்ன பிள்ளைகள் இந்த எம் டபகம் என்ன மனுஷனா கீழ் நோக்கி என்ன மனுஷனா பிள்ளைகள் விங்கிற வேகத்தோட இங்கே வரக்குள்ள இவருக்கு வரக்குள்ள நீ போய் இவருக்கு தான் வேகம் போதார். அப்போ இவர வேகம் என்ன போகுது பிள்ளைகள் வி 2 எம் டபகம் என்ன போகுது பிள்ளைகள் 0 ஆகிக்க போகுது சரியானே. இப்போ என்ன பண்ணிச்சுன்னா இந்த காப்புத்தத்துவத்தை போட்டு 2 பேரையும் இறுதி வேகங்கள் நம்ம என்ன பிள்ளைகள் காணுவோம் சரியே. அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 2 பூரண மீளியல் மோதுகை ஆற்று எப்படி 2 பூரண மீளியல் மோதுகை ஆற்றுன்னு சொல்றாங்க சரியானே. அப்போ இந்த காப்புத்தத்தை யூஸ் பண்ண மாட்டேன்னா பாருங்க பிள்ளைகள் ஆரம்ப உந்தம் வந்துக்கிட்டு எம்வி சரியானே. இறுதி உந்தம் வந்து பார்த்து பண்ணிச்சுன்னா இது முன் பின் வந்துக்கிட்டு என்ன போதுச்சுன்னா பிள்ளைகள் V1 அதே மாதிரி என்ன V2 எடுக்கும் சரியா. பின் என்ன எடுக்கணும்னுச்சுன்னா M × V1 + 2M × V2 சரி. இதை வச்சு நம்ம நீ எடுக்கலாமா V சமன் என்ன V1 + 2V2 என்னச்சுன்னா M பொதுவார்த்தம் பண்ணிச்சுன்னா M பட்டு போகும் அதெல்லாம் போட்டிங்க சரி. இப்போ பாருங்க இப்போ வந்துக்கிட்டு இந்த M இருக்குதானே இப்போ இங்கே நினைச்சுன்னா இது வந்துக்கிட்டு பூரண மூலியல் மோதுகை சொல்றாங்க. இதை வச்சு நம்ம என்ன நினைச்சுன்னா நம்ம விவகத்தை காணணும் முதலாவது மோதுகை அது பிறகு அந்த இயக்கம் பிடிக்க முடியும் நம்ம என்ன பண்ணிச்சுன்னா டைமை காண்றதுக்கு யோசிச்சு வரலாம் முதல்ல அந்த கான்செப்ட் வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இப்போ என்ன இது முதலாவது மோதுகை பிறகு வேகத்தில் சொல்றது இந்த காப்பத்தை ஜோடிச்சு என்ன நினைச்சுன்னா பூரண மூலியல் மோதுகை ஒன்று சொல்றாங்க. பூரண மூலியல் மோதுகை என்ன பூரண மூலியல் மோதுகைங்கிறது நினைச்சுன்னா அங்கே வந்து இயக்க சக்திகளை பெண்ணிக்க மாட்டேன் ஏற்படுத்திக்க மாட்டேன் இயக்க சக்திகளை பெண்ணிக்க மாட்டேன் ஏற்படுத்திக்க மாட்டேன். இப்போ இயக்க சக்திகளை இயக்க சக்தி யூஸ் பண்ணிடும் போட்ட மாட்டேச்சுன்னா ½
எம் பி வர்க்கம் இது ஆரம்ப சக்தி சரியான. இது வந்து நான் இப்படி யூஸ் பண்ணேன் சரியான. இந்த காப்பு தத்துவத்தை நான் லிக்விட் திசை யூஸ் பண்ணேன். ஆனால் இயக்க சக்திக்கு என்ன இல்லை, இயக்க சக்தி நம்ம ஒரு காலம் என்ன திசை யூஸ் பண்ணுறோம் சரியான. இது ½ எம்பி வர்க்கம் சரியான. இங்கே வந்து பார்த்தோம்னு என்ன விட ½ எம் v1 வர்க்கம் ப்ளஸ் ½ 2m v2 வர்க்கம் சரியான பிள்ளைகள். சரி இப்படி மனுஷன் என்ன போகுது, இந்த எம் போக இந்த ரெண்டும் போனால் v வர்க்கத்தின் கீழ் 2 சமன் v1 வர்க்கத்தின் கீழ் 2 சக v2 வர்க்கம் சரியா. இது ரெண்டில் பிரிக்க முடிச்சுன்னா என்ன, v வர்க்கம் சமன் v1 வர்க்கம் ப்ளஸ் 2 v2 வர்க்கம் சரி, v2 வர்க்கம் சரியா. சரி இப்போ இப்படி இருக்க நம்ம என்ன பண்ணிச்சுன்னா பழமையை போல நம்ம போனதுகள் இந்த மாதிரி தான். இப்போ நம்ம v1க்கு இப்படி எழுதப்படுறேன் சரியான. v1 எடுத்து முடிச்சுன்னா பாருங்க, v1 சமன் என்ன v மைனஸ் 2 v2 சரியா. அதை இங்கே எடுத்த முடிச்சுன்னா v வர்க்கம் சமன் v1 வர்க்கம் ப்ளஸ் 2 v2 வர்க்கம் சரியா. v வர்க்கம் சமன் என்ன v மைனஸ் 2 v2 முழுவதின் வர்க்கம் ப்ளஸ் 2 v2 வர்க்கம் சரியா. v வர்க்கம் சமன் என்ன v வர்க்கம் மைனஸ் 4 v2 ப்ளஸ் 4 v2 வர்க்கம் ப்ளஸ் 6 v2 சரியா. 4 v வர்க்கம் ப்ளஸ் 2 v2 வர்க்கம் சரியா. இப்போ இதுவும் போனா புள்ளி இதே போகுது 4 v2 சமன் 4 2 என்ன 6 v2 வர்க்கம். அப்போ இதுவும் போனால் அதே மாதிரி என்ன போகுது v2 சமன் என்ன போகுதுன்னு அப்படி 4 v × 6 வரப்போகுது. v2 சமன் வரப்போகுது அப்படி 3 v × 2 v × 3 வரப்போகுது 2 v × 3 சரியானே. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னுச்சுன்னா v1 சமன் என்ன v1 சமன் v மைனஸ் 2 v2 சரி. v1 சமன் v மைனஸ் இது என்ன 4 v × 3. அப்போ வந்து பார்த்தோம்னுச்சுன்னா v1 சமன் என்ன -v/3 சரியான. -v/3 அப்போ என்ன போதுச்சுன்னா இங்கே என்ன நடக்க போச்சுன்னா அப்படியே மோதினத்துக்கு புறம் வந்து பார்த்தீங்கன்னு மோதினத்துக்கு புறம் என்ன போதுச்சுன்னா இந்த துணிக்கு என்ன போதுச்சுன்னா v1 வேகம் எதுக்குரியது v1 வேகம் அது விவர வேகம் ஒரு புறவு v1 வேகம் என்ன போச்சுன்னா இப்போ -v/3 வருது. அப்போ என்ன போச்சு இங்கே இடத்து சரி என்ன போதுச்சுன்னா v/3 எங்கே போகுது சரியானே. அதே மாதிரி இது வந்து எம் திணிவு. அதே மாதிரி இந்த 2m திணிவு என்ன போகுதுன்னு அப்படியே 2m திணிவோட பக்கம் என்ன v2 ஒன்று எடுத்தோம் என்ன 2m திணிவு நினைச்சுன்னா v2 ஒன்று v2 என்ன இருந்துச்சு அப்படியே 2 v யோகம் 3ங்கிற போகுது இங்கே எங்கே போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே இப்படியே வந்து ஒரு இடத்துல வாங்க பிள்ளை சந்திப்பாங்க. இப்படி இடத்துக்கு சந்திக்காங்க இடத்துக்கு சந்திக்காங்க அப்படியே இவங்க என்ன வாங்கிச்சுன்னா இப்படியும் வந்து இங்கே சந்திக்கத்தான் போகணும். இவர் என்ன வேணும் இங்கேயும் என்ன பெறணும். இதுக்கு 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நீ ஒரே டைம் அடுக்கும் சரியான. இவர் S1 போறான் S1 ஆரை போறான் எடுக்கும். இவர் வந்துச்சுன்னு S2 போறான் எடுக்கும். அப்போ இவர் மீதும் போற S1 பிளஸ் S2 என்னதுக்கு சமனாயிக்கணும் பிள்ளை S1 பிளஸ் S2 எதுக்கு இவங்களாம் நம்ம சீரான ஹாதி தான் போறாங்க. ஏன்னு நீங்க புவி பற்றி யோசிக்க தேவை வந்து கிடையாது வச்சிருக்குது. அப்போ இவர் என்ன வந்துச்சுன்னா v/3 சீரான வகுத்துலாம் போவார். இவர் என்ன வந்துச்சுன்னா 2v/3 சீரான வகுத்துலாம் போவார். அப்போ இவங்க 2 பேரும் போற தூரம் வந்து எப்படிங்கணும் பிள்ளைகள் 2πr ஆயிக்கணுமா இல்லையா 2πr ஆயிக்கணுமா இல்லையா. இவர் இப்படி போற தூரமும் இவர் இப்படி போற தூரத்தையும் கூட்டினா 2πr வரணுமா இல்லையா 2πr வரணும் சரியானே. அப்போ எஸ் எடுத்த மனுஷன் நமக்கு தெரியும் S1 சமன் என்ன ut என்ன பிள்ளைகள் இவர் வேகம் என்ன v/3 × t பிளஸ் அதே மாதிரி இவர் வேகம் என்ன 2v/3 × t = 2πr. அப்போ என்ன நம்ம எழுதலாம் 3vt × 3 சமன் என்ன 2πr சரியானே. t சமன் என்ன பிள்ளைகள் 2πr × v t சமன் என்ன பிள்ளைகள் 2πr × v சரியானே. அப்போ என்ன வேணும் 2πr × v டைம்ல வேறு என்ன இவர் பிள்ளைகள் போய் தீர்வார். முதல்ல பார்க்கணும் பிள்ளைகள் என்ன செய்யணும்னா மாறி விளங்கப்படுத்துகிறோம் பாருங்க. இவர் இங்கே வருவார். இங்கே வந்த கீழ் நோக்கி வேகம் இருக்கும். அப்போ நீ மனுஷன் உந்த காப்பு தத்துவத்தை போடுவோம் மூலாகும். அதே மாதிரி பூரண மீடியல் மோதி கணிசத்தில் நீ வந்து சக்தி காப்பு தத்துவத்தையும் போட்டு அவங்ககிட்ட வேகத்தை காணும். வேகத்தை நீங்கள் காணும் v2/3 அது என்ன -v/3. அப்போ இவர் என்ன பிராண்டிச்சுன்னா எதிர்த்து சீர் இப்படி இயங்கப்படுறாரு. இவர் என்ன பிராண்டிச்சுன்னா எங்களுக்கு சீர் எப்படி இயங்கப்படுறாரு. அப்போ இவங்க 2 இப்படி இயங்குறதால இவர் வந்து இப்படி மோதுறதும் இவர் வந்து இப்படி மோதுறதுக்கும் என்ன 2πr தூரத்தை அவங்க என்ன முடிச்சுன்னா 2 பேர் போன தூரத்தையும் கூட்டினா வரணும். அப்பா நீ வாங்க 2 பேரும் சந்திச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் 2 பேரும் சீரான வேகத்தில் போகிறாங்கிறத வச்சு
டைமை போட்டு என்ன கவனிச்சுன்னா அப்படியே டைமை கண்டிருக்கும். ஆன்சர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா முதலாவது 6வது ஆன்சர். 6வது ஆன்சரை பார்த்தீங்கன்னு அப்படியே முதலாவது. சரி, அடுத்து வந்து பார்ப்போம் பிள்ளைகள் என்ன இருந்துச்சுன்னா 7வது இருந்துச்சு. 7வது சரி, 7வது அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்படியே 7வது 30 பாகை சாய்வில் உள்ள தளத்தில் 2 கிலோகிராம் திணிவானது வழுக்கும் தருவாயில் உள்ளது. சரியானே, 30 இப்போ நினைச்சுன்னா 30 கிராம் இதில் 30 சாய்வில் இருக்கிறது என்ன நினைச்சுன்னா வழுக்கும் தருவாயில் இருக்கிற 30 கிராம் 30. இப்போ இதை அடுத்த வாசிப்ப பிள்ளைகள் தளத்தின் சாய்வான 60 பாய்க்கு அதிகரிக்கப்படுகின்றது. திணிவின் இப்போதாகும் ஒரு வீச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா இப்படி இருந்தது என்ன இருந்துச்சுன்னா 60 பாய்க்கு மாற்றுறாங்க. 60 பாய்க்கு மாற்றி தாக்குறது நமக்கு என்ன வழங்கணும் போல மூலம் இருந்துச்சுன்னா இங்கே வந்துக்கிட்டு ஜியில் தானே ஆன்சர்லாம் நிற்கிது. அப்போ நம்ம என்ன பண்ண முடிச்சுன்னா உயிர் பார்முடுதல் ஜின்னு எடுத்து என்ன பண்ணணும் இந்த கேடு வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து பாருங்க அப்போ நீ 2 கிலோகிராம்ங்கிறதால நீ இது 2G. சரியானே, இங்கே என்ன போகுது இருந்துச்சுன்னா பிள்ளைய 30 பாய்க்க போகுது. பாருங்க பிள்ளைய இங்கே வந்து இருந்துச்சுன்னா இங்கே என்ன 2G தான். இங்கேயும் இங்கே என்ன எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே 60 பாகை இங்கே போகுது. சரியே, இப்போ பாருங்க பிள்ளைகள் நமக்கு தெரியும் பிரிச்ச மனுஷன் அப்படியே 2G cos 30 பாகை, அதே மாதிரி என்ன 2G sin 30 பாகை. சரியானே, இதென்ன இருந்துச்சுன்னா உராய் விஷயம் இப்போ எடுத்து செய்யறதாக போகுது. அதே மாதிரி என்ன 2G cos 60 பாகை, அதே மாதிரி என்ன 2G sin 60 பாகை இப்படி தாக்க போகுது. இன்னும் உராய் விஷயம் இப்படி தாக்க போகுது. சரி, இப்போ பாருங்க இங்கே மழுக்கும் தருவாயில் இயக்கிறங்கிறதுல என்ன செய்யறாங்க அப்பப்பா இயங்குற மட்டுமாட்டான இயக்கிறதுக்கு நம்ம என்ன நினைச்சுன்னா F சமன் என்ன 2G sin 30 பாகை எடுக்கலாம். அப்போ என்ன F சமன் G என்ற நீளம் பிள்ளைகள் எடுக்கலும். F சமன் என்ன G என்ற நீளம் எடுக்கலும். சரிதானே, F சமன் G நமக்கு தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா F சமன் என்ன மியூ ஆர் என்று நமக்கு என்ன தெரியும், மியூ ஆர் ஜி. சரியானே, F சமன் என்ன தெரியும் நமக்கு மியூ ஆர் ஜி நமக்கு என்ன தெரியும். ஆர் தெரியும் பிள்ளை நமக்கு என்ன 2G cos 30 தெரியும். மியூ சமன் ஆறுங்கிறது என்ன பிள்ளைகள் 2G என்ன cos 30 பாகை. சரி பிள்ளைகள், மியூ சமன் அப்போ நமக்கு என்ன பெற போகுது என்ன 2G இதென்ன போய் வர்க்க மூலம் 3/2 சமன் என்ன G. சரியே, இதென்ன G போனால் இதென்ன போகுது மியூ சமன் என்ன பெற போகுது 1 வர்க்க மூலம் 3. சரி, 1 வர்க்க மூலம் 3. அதே மாதிரி இங்கே வரக்குள்ள எஃப்க்கு கம்மி. இப்பயும் என்ன எஃப் சமன் என்ன மியூ ஆர் தான். மியூ மாறுமா பிள்ளைகள், மியூ மாறாது. சரி, மியூ என்ன போய் வந்துச்சுன்னா அப்படி தான் இங்கே போய் நமக்கு அங்கே நடிச்சுன்னா உராய் விசி அங்கே இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுச்சுன்னா எஃப் சமன் என்ன மியூ இன்டூ ஆறுங்கிறது என்ன பிள்ளைகள் இதான் ஆர். இதான் இங்கே தாக்குற விஷயம் தான் திரும்ப மரதாக்கமாக தாக்கும். அது உங்களுக்கு தெரியும். இங்கே இப்படி தாக்குற விஷயம் தான் என்ன பண்ணிச்சுன்னா இதை மரதாக்கமாக தாக்கணும். இந்த ஆர் தான் என்ன பண்ணிச்சுன்னா இந்த ஆர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மியூ ஆரங்குள்ள 2G cos 60 பாகை. 2G cos 60 பாகை எடுத்து முடிச்சுன்னா என்ன மியூங்கிறது என்ன பிள்ளை 1 வர்க்க மூலம் 3. சரியானே, 2G கூட 2 சர G சர 1/2. அப்போ என்ன எஃப் சமன் என்ன வரப்போகுது பிள்ளைகள் G வர்க்க மூலம் 3. சரியா, G வர்க்க மூலம் 3. அதே மாதிரி என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் இதை கண்டுட்டீங்கன்னு கூட அதே மாதிரி இந்த ஜியை கண்டுட்டீங்க எஃப் சமன் ஜி என்று கண்டத்தை வச்சு என்ன இருந்துச்சுன்னா கெஸ்ஸிங் என்ன இருந்துச்சுன்னா ஆன்சர் எடுக்கலாம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னு இது வந்து இதை என்ன பண்ணிச்சுன்னா இப்போ சமநிலை மட்டும் சமநிலை இருந்துச்சுன்னா அதான் வந்துட்டு என்ன பண்ணிச்சுன்னா இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும் நினைக்கும். கிராஃபில் போயிட்டு என்ன பண்ணிச்சுன்னு நினைக்கிற உராய் விஷயம் சட்டு நான் குறையும். அப்போ இந்த மேக்ஸிமம் பெருமானம் என்ன பண்ணிச்சுன்னா மட்டும் எங்கிறதாய். அப்போ என்ன பண்ணிச்சுன்னா எப்படியும் இயக்கவியல் குணம் என்ன இயக்கவியல் உராய் விஷயம் என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே குறைவாக தான் பெறணும். அதை வச்சு நீராக பண்ணிச்சுன்னா அப்படியே விடையல் ஜியோட குறை தங்கிக்கணுங்கிறத வச்சு இங்கே நீராக பண்ணிச்சுன்னா அப்படியே ஜிக்கு போடலாம். நம்ம டிரெக்ட் என்ன செஞ்சு கண்டே போட்டோம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே ஜி சமன் என்ன ஜி சமன் இது எஃப் சமன் என்ன ஜியோ வர்க்க மூலம் 3. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு அப்படியே 4வது 7வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு அப்படியே இருந்துச்சுன்னா 4வது பிள்ளைகள். சரியே, சரி அடுத்த கேள்விக்கு வருவோம். சரி, அடுத்த கேள்விக்கு என்ன முடிச்சுன்னா பிள்ளைகள் வருவோம். சரி, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு அப்படியே ஒரு கிராஃப் ஒன்று நமக்கு என்ன செய்யாங்க சந்திக்காங்க. ஒரு கிராஃபை முதல்ல குறிக்கிறேன். உந்தத்துக்கும் நேரத்துக்குமான மாற்ற கிராஃப். சரியானே, இந்த பீக்கும் டைமுக்குமான கிராஃப். சரியானே,
அதான் என்ன செய்யணும்னா தந்துருக்காங்க இப்படி வந்துருக்கு. சரியா? சரி, இப்போ பார்ப்போம். ஒரு பொருளின் உந்தம் பி ஆனது நேரம் டியூடன் மாறுவதை பின்வரும் வரைக்கும் காட்டுகின்றது. பொருள் மீது தாக்கும் விசை எஃப் ஆனது நேரம் டியூடன் மாறுவதை காட்டும் வரைக்கும். அதாவது உந்தம் இந்த உந்தம் எப்படி மாறுதுங்கிறத தெரிஞ்சுக்காங்க. அப்படி என்றால் விசையோட கிராஃபை பிடிக்கும் கேட்காங்க. சரியானே? இப்போ வந்து பாருங்க, நமக்கு தெரியும் விஷயங்கிறது என்ன பிள்ளைகள்? விஷயங்கிறது டெல்டா பி ஓவர் டி. டெல்டா பிங்கிறது என்ன பிள்ளைகள்? உந்த மாற்ற வீதத்தின் கீழ் நேரம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க டெல்டா பி ஓவர் டிங்கிறது எப்படி இருக்கு? எப்படி எடுத்தோம்னா இது வந்து என்ன? டெல்டா பி. இது என்ன பிள்ளைகள்? டெல்டா டி. சரியானே? இப்போ எஃப்ங்கிறது என்ன பிள்ளைகள்? டெல்டா பி இன்குவல் டி. அப்போ இதுதான் பிள்ளைகள். அப்போ என்ன இந்த கிராஃப்ல டெல்டா பி ஓவர் டி என்ன பிள்ளைகள் படித்திருந்தா என்ன? டெல்டா பி ஓவர் டெல்டா டிங்கிறது என்ன படித்தது. அப்போ இந்த கிராஃப்ல படித்திருந்தா என்ன இந்த எஃப், இந்த எஃப் என்ன கிராஃப்ல படித்தது. அப்போ வந்து பார்த்த முடிச்சுன்னா கிராஃப்ல படித்தது என்ன பிள்ளைகள்? முதல்ல குறைஞ்சி 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 போய் என்ன இது கிராஃப்ல படித்தது ஜீரோவாகுது. குறைஞ்சி போகணும். முதலாவது என்னச்சுன்னா எஃப் வந்து முடிச்சுன்னா குறைஞ்சி போகணும். முதலாவது கிராஃபை பார்த்தீங்கன்னு எஃப் கூடி போகுது, அது வராது. ரெண்டாவது கிராஃபை பார்த்தீங்கன்னா எஃப் கூடி போகுது, வராது. மூணாவது கிராஃப் குறையுது, அதை பார்ப்போம். நாலாவது கிராஃபும் குறையுது, பார்ப்போம். அஞ்சாவது கிராஃப் இது கூடி போகுது, அப்போ அது மணி அது வராது. புள்ளி 3 இல்லாட்டி என்ன? நாலாவது கிராஃப், 2 ஒரு கிராஃப் தான் நமக்கு என்ன இருக்கணும். அப்போ நல்லா பார்த்து பண்ணிச்சுன்னா அப்படி இங்கே என்ன இருந்துச்சுன்னா படிக்கிற என்ன இருந்துச்சுன்னா ஜீரோவாகுது இருந்துச்சு. இந்த கிராஃப் கடைசியில் என்ன இருந்துச்சுன்னா கிடையா வருது. கிடையா வரதால விளங்குது. கிடையா வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு நமக்கு என்ன பண்ணிச்சுன்னா ஆன்சர் வந்து 4வது கிராஃப்ட படித்திறன் 0 என்ன விஷயம் என்ன பண்ணிச்சுன்னா 0 தானே ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4வது. 3வது வராது. சரியா பிள்ளைகள்? 8வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு 4வது 8வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4வது. சரியே? சரி, அடுத்த கிராஃபுக்கு அடுத்த கேள்விக்கு நீங்கள் வந்துக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்ன செய்யணும் வந்துச்சுன்னா அதில் அத்தனோட இதை இன்க்ளூரணும். எதுச்சுன்னா ஆன்சர்ஸ் இன்க்ளூர் நான் உங்களுக்கு என்ன முடிச்சுன்னா ஆன்சரை வச்சு செய்கிற பாடங்க இதான. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிராஃப் தந்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஏ வந்துக்கிட்டு கூடுதலாகி, சரியே பி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ இது சி வந்துக்கிட்டு என்ன இருந்துச்சுன்னா அதுக்கு இடைப்பட்டது இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2வது வந்து பார்த்தீங்கன்னா சரியே ஏ இப்படி இருக்குது, பி இப்படி இருக்குது, சரியே சி வந்துக்கிட்டு இப்படி இருக்குது, மேலுக்கு இருக்குது. அதே மாதிரி 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்துக்கிட்டு ஏயும் பியும் கிட்டத்தட்ட சமனாக இருக்குது. இது வந்து 0 இருக்குது சி. அதே மாதிரி வந்துக்கிட்டு 4வது வந்து பார்த்தீங்கன்னா பி ஏ இவட தைக்குது, பி இவட தைக்குது, சரிதானே? பி இவட தைக்குது, சி வந்து இருந்துச்சுன்னா பி கிட்டத்தோட தைக்குது, சி இமேஜ், சரியானே? சரி, 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஏ மிச்சம் குறை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பி நெல் மைனஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சி இங்கே இருக்குது. சரியா? இப்போ பார்ப்போம் பிள்ளை என்னச்சுன்னா ஒப்பமான கிடைத்தளத்தில் ஏ, பி எனும் இரு பொருட்கள் ஏகபரிமாணமாக மோதி ஒன்றிணைகின்றது. இப்போ என்ன நாங்கள் 2 பொருள் வந்து என்ன ஆச்சுன்னா ஏகபரிமாணமாக மோதி ஒன்றிணைந்து சிஎன் கருதுக. ஏ எனதும் பி எனதும் மோதும் பின்பும் உந்தன் பி ஆனது நேரம் டியூடன் மாறுவதை காட்டுவதற்கு சாத்தியமற்ற வரைக்கும். இப்போ இப்போ இதெல்லாம் என்ன இது வந்து உந்தம், சரியான உந்தம் டைமோட மாறுது. உந்தம் என்ன இருந்துச்சு இதெல்லாம் உந்தம், சரியா? உந்தம் டைமோட மாறுது தான் இந்த கிராஃப். இந்த கிராஃப்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ மொத்தம் நடக்கிறதுக்கு முந்தியும் அதே மாதிரி மொத்தம் நடந்ததுக்கு பிறகும், எப்படி மொத்தம் நடக்கிறதுக்கு முந்தியும் மொத்தம் நடக்கிறதுக்கு நடந்ததுக்கு பிறகும் நடக்கிற கிராஃப்ல பொருத்தமற்ற கிராஃப் கேட்காங்க. மூலாவது கிராஃபை பாருங்க பிள்ளை, சரியானே? இது வந்துக்கிட்டு என்ன இருந்துச்சுன்னா ப்ளஸ்ல இருக்குது, இது வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா மைனஸ்ல இருக்குது. இதில் ப்ளஸ் பிரமாணம் என்ன கூடுதல் ஆகிக்குது, இதில் ப்ளஸ் பிரமாணம் மைனஸ் பிரமாணம் என்ன குறைக்குது. அப்போ கழிக்கக்கூட என்ன பண்ணுச்சுன்னா ப்ளஸ் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த சி வரணும், சரியா தாங்கிக்குது. இந்த கிராஃப் பாருங்க, இதில் ப்ளஸ் பிரமாணம் கூட, இதில் மைனஸ் பிரமாணத்தை விட ப்ளஸ் பிரமாணம் கூட. அப்போ கழிவாட்டு வரை என்ன பண்ணுச்சுன்னா இறுதி பிரமாணம் 2க்கு முடிய ப்ளஸ்ஸை தாங்கிக்கணும். சரி, இந்த கிராஃப் சரி, சரியா? 2வது பாருங்க பிள்ளைகள், இதுவும் ப்ளஸ். அப்போ இதே மாதிரி கூட பிள்ளைகள் பிள்ளைகள் 3வது வாரத்தில் இறுதியில் இந்த மெனியன் பிள்ளைகள் 2 முறை கூட வைக்கணுமா இல்லையா? அப்போ அந்த கிராஃப் என்ன பிள்ளைகள் சரி, இந்த கிராஃபும் சரி.
அதே மாதிரி மூணாவது கிராஃபை பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் இதுவும் கிட்டத்தட்ட என்ன இருந்துச்சுன்னா ப்ளஸும் மைனஸ் கிட்டத்தட்ட சமமான பெருமானம் விற்கிற மாதிரி என்ன இருந்துச்சுன்னா வழங்குது. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்ன இருந்துச்சுன்னா சி வந்து பார்த்தீங்கன்னு பூஜ்ஜியமாகி இதில் இந்த கழிவுகளை பூஜ்ஜியமாகி அப்போ அதுவும் ஓகே சரி. அஞ்சாவது கிராஃபை பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் இப்போ ஏ வந்து என்னச்சுன்னா குறைக்குது ப்ளஸ்ஸில், பி வந்து என்னச்சுன்னா மைனஸில் கூட இருக்குது. ரெண்டு கழிப்புக்குள்ள நேம் பண்ணிச்சுன்னா சீரை வந்து மைனஸில் பெறணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கிராஃப் என்ன சீரை தான் இருக்குது. சாத்தியமற்ற கிராஃப் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நாலாவது கிராஃப் ஏன்னுச்சுன்னா ஏ வந்துக்கிட்டு ப்ளஸ் இருக்குது, பி வந்துக்கிட்டு ப்ளஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டக்குள்ள நேம் பண்ணிச்சுன்னா மேலே தான் பெறணும் இதை போல. ஆனால் இது என்ன இருந்துச்சுன்னா ஏ விட குறையா வருது. அப்போ என்ன இந்த இதான் இருந்துச்சுன்னா அப்படியே குறையா அப்ளை ஆகுது சரியே. இது வந்து என்ன இருந்துச்சுன்னா அப்படியே ஆன்சரை பார்த்து கெஸ் பண்ணி எடுக்கிறது தானே ஒளியே, இதுக்கு தியரி மாதிரி செய்யறதுக்கு கொண்டு இல்லை சரியானே. இதையும் கூட்டினாங்க மைனஸ் வரதில் கழிச்சா இங்கே வரும். ரெண்டு கூட்டினா அதை விட கூட, இதையும் கழிச்சா என்ன பூஜ்ஜியம், இதையும் கூட்டினா அதோட கூட வருமான குறைய வந்துருக்கு. அப்போ இது வராது. இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் குறைய மைனஸில் கூட அப்போ மைனஸ் தான் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சினா அப்படி இங்கே ஆன்சர் வந்துக்கிட்டு நாலாவது என்ன வரணும் பிள்ளைகள் சரியே. சரி பிள்ளைகள், இந்த வீடியோட கடைசி கேள்விக்கு நம்ம என்னைக்கு முடிச்சுனா பிள்ளைகள் வந்திருக்கோம். கடைசி கேள்வி என்ன முடிச்சுனா பார்ப்போம். சரி படம் எல்லாம் தந்திருக்கேன், கிராஃப் எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்று பார்ப்போம் சரியே. நானும் இப்போ பார்க்க போகிறேன் பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், கிடையான பாதை வழியே ஒரு லொரியானது என்ஜின் கொடுக்கப்படும் மாறா விசையில் கீழ் மாறா வேகத்தில் இயங்குகின்றது. ஒரு என்ஜின் அலைநீராங்க மாறா விசையில் கொடுக்காங்க. எப்படி ஒரு என்ஜின் அலைநீராங்கன்னு ஒரு லொரிக்கு நீராங்கன்னுச்சுன்னா ஒரு லொரி இருக்குன்னா அங்கே நீராங்கன்னா மாறா வேகத்தில் போகுது. மாறா டெல்டா பிஓவர் டி மாறா விசைன்னு வழங்கப்படுது சரியே. மாறா விசைன்னு இருந்துச்சுன்னா வழங்கப்படுது. பெருமழையினால் அதன் தாங்கியின் குறிப்பிட்ட அளவு நீர் சேர்க்கின்றது. தாங்கியில் என்ன இருந்துச்சுன்னா தண்ணி சேருதான். தொடரும் லொரியின் இயக்கத்தில் அதன் வேகமும் நேரமும் மாறுபடுவதை குறிக்கும் வரைவு சரியானே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வாகனம் சீராக போகுதுன்னு சொல்றாங்களுடைய மழையால தண்ணி வந்துக்கிட்டு அதில் சீராக தேர்தல் சொல்லல மூலாவது போய் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சரியானே. இப்போ வந்து பாருங்க பிள்ளைகள், நமக்கு தெரியும் சரியானே பி சமன் என்ன பிள்ளைகள் எம் இன்டூ வி. இந்த பி என்ன சின்ன பிள்ளைகள் டெல்டா பி என்ன சின்ன பிள்ளைகள் மாறல என்ன என்ஜினால் கொடுக்கப்படுற விஷயம் என்ன மாறல ஒரே சீரான பகுதியில் போகிறதுக்கு ஒரே விஷயம் தண்ணி நாங்கள் கொடுக்காங்க. ஆனால் இங்கே மழை தண்ணி சேர்றது என்ன இருந்துச்சுன்னா பிள்ளை இந்த திணிவெண்ணெய் இது பிள்ளைகள் கூடுது. என்ன இது திணிவெண்ணெயை போது கூடும், மழை தண்ணி சேர்த்த எண்ணெய் போது திணிவு கூட போகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வி எண்ணெய் போது பிள்ளைகள் குறைய போகுது சரியான. அப்போ வி கூடுற கிராஃப் எல்லாமே நெப்பல வி கூடுமா கூடாது. அப்போ முதலாவது கிராஃபில், ரெண்டாவது கிராஃபில், மூணாவது கிராஃபில், நாலாவது கிராஃபில், அஞ்சாவது கிராஃப் தான் வரணும் சரி. நாலாவது கிராஃபில், அஞ்சாவது கிராஃப் தான் வரணும். இப்போ பார்ப்போம். அஞ்சாவது கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை சீராக குறையுது. வேகம் சீராக குறையிறதுக்கு நமக்கு என்ன முடிச்சுன்னா தண்ணி சீராக அதிகரிக்குது, சீராக தண்ணி அதில் அதிகரிக்குங்கிற மாதிரி ஒன்று சரி இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு அப்படி சீராக நம்ம என்ன நினைச்சுன்னா சரி இல்லை. அப்போ நமக்கு என்ன வந்து பார்த்து மாட்டுச்சுன்னா என்ன வந்துச்சுன்னா சீர் இல்லாமல் குறையிற மாதிரி ஒரு கிராஃப் நினைச்சுன்னா நாலாவது என்ன பாருங்க கேள்வியை பாருங்க. கிடையான பாதை வழி ஒரு லொரியானது எங்கினால் கொடுக்கப்பட்ட மாறா விசையின் கீழ் மாறா வேகத்தில் இயங்குது. பெருமழையின் காரணமாக அதன் தாங்கியின் குறிப்பிட்ட அளவு நீர் சேர்கின்றது. தொடரும் இயக்கத்தில் அதன் வேகம் வியூட நேரம் வரை வழங்குது தானே. சீராக தண்ணி கூடுது குறையுது சொல்லலாங்க. சீராக அப்போ சீராக இல்லை, சீராக கூடுதல் குறையுதுன்னு இல்லை நடக்க இல்லை சரியே. அப்போ கிராஃப் எப்படி வேணும் வந்துச்சுன்னா உங்களுக்கு விளங்கணும். நாலாவது கிராஃப் தான் வேணும். கிராஃப் எப்படி வந்துச்சுன்னா அந்த கிராஃப் இப்படி சரி இப்படிங்கிற கிராஃப் தான் வந்துச்சுன்னா அப்படியே வரணும். 10வது வந்து பார்த்தீங்கன்னு பிள்ளை நாலாவதுல 10வதுக்கு நாலாவதுல 10வதுக்கு என்ன அப்படியே ஆன்சர் நாலாவது சரி பிள்ளைகள். சரி பிள்ளை நான் நினைக்கிற மனுஷன் பிள்ளை இந்த வீடியோவில் பார்க்குற விசையும் இயக்கம்ங்கிற இயக்குமாசர புக்கில் இருக்கிறது கேள்வியில் முதல் 10 கேள்வி நினைச்சு நான் பார்த்துட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயக்கத்தியல் பாட்டில் இருக்கிற 50 கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சீரிஸ் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதே உங்களுக்கு டவுட்ஸான கேள்விகள் நீங்கள் நான் பார்த்துக்கணும் சரியே. அடுத்த வீடியோவில் அடுத்த விசையும் இயக்கத்தில் 10 கேள்வியோட சந்திப்போம். நன்றி வணக்கம் பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.